இந்நாள் நன்னாள் ஆகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது, சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலங்களாக இந்த காலங்கள் அமைய போகிறதா அப்படிங்கிறத முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு புதனே அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி உண்மையிலேயே கன்னிராசி அன்பர்கள் எல்லா விஷயங்களையுமே முழுமையாக சிந்தித்து செயல்பட ஆசைப்படுறவங்க. இவங்களை பார்த்திங்களா அதிக சுதந்திரமானவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களே முயற்சி செஞ்சு பார்க்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க இயல்பாகவே நிறைவானவங்க. செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன்னாடி பல கோணங்களிலும் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அன்பர்கள் தான் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. கன்னிராசிக்காரர்கள் அன்பர்களை பார்த்திங்களா பொதுவாகவே சலிப்பூட்டுவாங்க. இன்றும் இவங்ககிட்ட மாட்டிக்கொண்டா தொணர பேசி தீர்த்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனால் உண்மையிலேயே கன்னிராசி அன்பர்கள் எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட இருப்பவங்க நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மற்றவங்கள அடக்கி ஆள்பவர்கள் அல்ல. ஆனால் கூட அவங்களால முடிந்தவை எல்லா விஷயங்கள்லுமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று செயல்படக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. மற்றவங்களை விட சிறப்பாக செயல்பட வேணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரரை பார்த்திங்களா பிரச்சனைகளை அவங்களே சரி செய்து விட வேணுமெங்கிற ஒரு எண்ணம் இவங்ககிட்ட இயல்பாகவே கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள்னே சொல்லலாம். இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமாக என்பதும் பிரியமானவங்க என்பதும் பல பேருக்கு தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது? இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வெற்றி பெறும் வாரமாக அமைஞ்சிருக்குங்க. நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காதுங்க. வீணாக மனதை உறுதிப்படுத்தி கொண்டிருந்த கவலைகள் அனைத்துமே மறையும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது. அதனால் விற்பனையும் அதிகரிக்கும்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்களா புத்தி சாதுரியத்தினால வேலைகளை நீங்கள் திறமையாக செஞ்சு முடித்து பல பாராட்டுகளும் பெறக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாங்க. அதே மாதிரி பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலையானது உங்களுக்கு காணப்படும். அதே மாதிரி உறவினர்களோட வருகை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாகவே இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். அதே மாதிரி சம்பள விஷயத்தில் நீங்கள் கரராக இருப்பது ரொம்பவும் முக்கியங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியை பொறுத்த வரைக்குமே முழு கவனமோடு நீங்கள் படித்தால் மட்டுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதன் பகவானே உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பான யோகங்கள் காத்திருக்குங்க. சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. சேர்ந்தார கொள்ளும் சினம் அப்படிங்கிறது பழமொழிங்க. இதை மனதில் வைத்து கொள்ளுங்க. கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. இல்லை அப்படின்னா குடும்பத்தில் கலகம் பிறக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குன்னே சொல்லலாங்க. சந்திரனின் நகர்வுகள் அவ்வளவு உங்களுக்கு சாதகமாக இல்லை. இதனால் பல பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குங்க. தொழிலில் மந்தமான போக்கே காணப்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமையப்போகுது. அதே மாதிரி அரசாங்க காரியங்களில் இடையூறுகள் ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. செவ்வாயானது 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. என்னதான் இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அதை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு யோகங்களும் இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைங்க படிப்பில் ரொம்ப அக்கறை காட்டி பெற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க. திட்டமிட்டு பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. தேவையில்லாத அலைச்சலுக்கு நீங்கள் ஆளாகாதீங்க. அது மட்டும் இல்லாமல் புதனானது 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. கூடையிலேயே நண்பர் குணம் அறிந்து கூட நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இல்லை அப்படின்னா
உங்களுக்கு பல வார்த்தைகளை கொட்டுகின்ற நிலையானது வரும். மேல் அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. குருவானது 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. திருமண பேச்சுவார்த்தையில் இடையூறுகள் ஏற்படவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி காதலியிடம் மனம் விட்டு பேச தவிர்க்காதீங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதிய ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் அமைய போகுதுங்க. அதே மாதிரி நகைகள் வாங்குவதில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். சனியானது 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அனாவசியமான செலவுகளை நீங்கள் குறைத்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குங்க. அதே மாதிரி கடன் தொல்லைகள் கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு காலன்னு சொல்லலாம். ராகுவானது 6 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களோட வீட்டு விஷயத்தில் மாமியார் மூக்க நுழைக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. கேதுவானது 1 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. செய்யாத குற்றத்திற்காக பல தண்டனைகள் அனுபவிக்க இந்த வாரத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலுமே உங்களுக்கு கொஞ்சம் பாதகமான பலன்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு பல பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. கன்னி ராசி உத்திரம் 2 3 4ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வியாபாரம் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அதே மாதிரி கூட்டு வியாபாரம் செய்யறவங்கள இடத்துல நம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசாங்க அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் அடக்கமாக பேசுகிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி எந்த விஷயத்துக்குமே நீங்கள் கோவப்படாதீங்க. கோபம் தான் உங்களுக்கு விரோதியாக இருக்குன்னு சொல்லலாங்க. திருமண வாழ்வில் மகிழ்ச்சி நிலவுங்க. திருமணம் தள்ளி போனவங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைக்க போகுதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே செலவழிப்பதில் தான் உங்களோட திறமை இருக்கிறது. இறக்கப்பட்டு செய்த உதவி கூட ஏன் செஞ்சோம் அப்படின்னு எண்ண வைக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி வேலை இழந்தவங்க கூட மீண்டும் பணியில் சேரக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலிடத்தில் உள்ள அதிகாரிகள் உங்களுக்கு அரசனையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். சித்திரை 1 2 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பராமரிப்பு செலவுகள் செய்ய நேரிடுன்னு சொல்லலாங்க. தவிர்க்க இயலாத காரணங்களால் சகோதர சகோதரிகளுக்கு பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். புதியவங்களோட நட்பால் கைப்பொருளை இழக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் அதிக அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட கவனமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தொடுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தாரர்களுக்கு அலுவலக பணிகள் சிறப்பாக இந்த காலகட்டத்தில் முடியும். நீங்கள் ஐயப்பனை வணங்கி வர சகல தோஷங்களும் நீங்கி உங்களுக்கு வாழ்வில் நிச்சயமாக வெற்றி கிடைக்குன்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்வில் பல கஷ்டங்களை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஜோதிடத்தில் சொல்லப்படும் 12 ராசிகளில் 6வது ராசியாக வருவது தான் கன்னி ராசிங்க. இந்த கன்னி ராசியை ஆளும் கிரகமாக புதன் பகவானே இருக்கிறார். கன்னி ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் மாதமாக தான் பெருமாள் வழிபாடுகள் மற்றும் விரதம் மேற்கொள்கிறோம். புரட்டாசி மாதமாக இருக்குது. இயற்கையிலேயே சிறந்த அறிவாற்றலும் பல கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் திறனும் கொண்ட கன்னிராசினர் தங்களோட வாழ்வில் பாதகமான அம்சங்கள் நீங்கி பல அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் பெற சில பரிகாரங்களை செஞ்சாலே போதுங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கன்னிராசி புதன் பகவானுக்குரிய ஒரு ராசியாக இருக்குங்க. அதே மாதிரி புதன் பகவானின் அம்சம் கொண்டவராக இருக்கக்கூடிய பெருமாள் ஆவார். எனவே கன்னி ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறதுக்கு ஒவ்வொரு புதன்கிழமைகள் தோறுமே புதனின் அம்சமாக இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலைகளை சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுறதுனால பொருளாதார ரீதியிலையும் சரிங்க சிறந்த ஏற்றங்களை உங்களால் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளியில் மரகதம் கல்லை பதித்து வலது கை மோதிர விரலில் புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஓரையில் அணிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி புதன்கிழமைகளில் நவகிரகங்களில் புதன் பகவானுக்குரிய சிறிது பச்சை பயிறு சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது புதனின் அருட்கடாசம் உங்களுக்கு உண்டாகுன்னே சொல்லப்படுது. புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்வது சிறப்பான அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்குன்னே சொல்லப்படுதுங்க. இந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறது பார்த்துங்க. இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். ஆல் வியூஸ் தேங்க்யூ.